அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் திமுக அவர்கள் வெளியேற பிறகு 1967 அக்டோபர் மாதம் 16 கட்சி ஆரம்பிச்சார். அந்த கட்சி ஆரம்பிச்சா திமுக வந்து ஆளுங்கட்சியாதனால வந்து இந்த கட்சியை முன்ன வளர்க்கக்கூடாத கடுமையான நெருக்கடியில் கொடுத்தாங்க. உதாரணத்துக்கு என்னை மாதிரி வாழ்க்கையில் ஒரு 6-7 ஒரு ஜெயிலுக்கு போயிருக்கும். அதே மாதிரி பூரா சிறுமான அத்தனை நார்மம் போன்றவர்கள் தங்களுடைய உயிரை கொடுத்துட்டு இந்த கட்சியை வளர்த்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச புதுசில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டத்தில் இந்த கட்சி ஆரம்பிச்சாரு. எத்தனையோ தொண்டர்கள் காப்பாற்றுறாங்க ஆரம்பிச்சார். ஆனால் இன்னைக்கு வந்து புரட்சி அம்மா அவர்கள் அதை அப்படியே புரட்சித்துறை எந்த அளவுக்கு கட்சி வளர்த்தாங்களோ அதே மாதிரி அம்மா வந்து 1.5 கோடி தொண்டர்களை கட்சியை சேர்த்து மிக பெருமான பெரிய ஆலமரம் மாதிரி ஒரு கட்சியை வளர்த்து இன்னைக்கு என்ன இந்தியாவிலே இருக்கக்கூடிய மாநில கட்சியில் மிகப்பெரிய கட்சி என்று அவங்க புரட்சி அம்மா அவர்கள் ஆனாங்க. ஆனால் இன்னைக்கு அம்மாவுடைய இறப்பு பிறகு கட்சி வந்து ஒரு சில சுயநலவாதிகளால ஒரு சில அதிகார தெரிவிச்சவர்களால இன்னைக்கு கட்சி மிக கீழான நிலைமை போயிருக்கு. அதற்கு ஒரு சில ஆளுகள் வந்து தூண்டி விட்டு அந்த தூண்டுதல் காரணமா இன்றைக்கு தலைவர்கள் ஒரு சிலர் வந்து அந்த பதவி தெரியல, எல்லாரும் யாருமே தேவையில்லை, நான் மட்டும் தான் போதும் லெவலுக்கு இன்னைக்கு வந்துட்டாங்க. ஆனா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில எம்ஜிஆர் அதாவது ஜாவன் ஜெயபிரச்சனை எப்படி கட்சி ஒன்னா சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்தோமோ அது மாதிரி அதே நடந்து இன்றைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கொண்டு சேர்ந்து எல்லாரும் கொண்டு சேர்ந்து இருந்தாலே கட்சி ஜெயிக்க முடியும். எடப்பாடி இன்னும் 10 வருஷமா இருந்தாலும் சரி 20 வருஷமா இருந்தாலும் தனிப்பட்ட ஜெயிக்க முடியாது. அதனாலதான் புரட்சி நம்மளுடைய மரியாதை புரட்சி அவர்களால் முதலமைச்சராகப்பட்ட பன்னீர் அவர்கள் அந்த கட்சியை ஒன்று சேர்க்கணும்னு பேசுறாங்க. அதை வந்து இவங்க கேட்டு பண்றாங்க. உதாரணத்துக்கு இருந்தோம் அவரை வந்து இன்னைக்கு வந்து நேற்று வந்து உதயகுமார் வந்து மிக கீழ்த்தரமா பேசுறாரு. செல்லா காசுன்னு சொல்றாரு. செல்லா காசுன்னு சொன்னா என்ன அர்த்தம் போது தெரிஞ்சுக்கணும். யார் செல்லா காசு? இன்னைக்கு வந்து செங்கோட்டையருக்கு இருக்கிற மரியாதை அவருடைய செல்வாக்கு அந்த உதயகுமார் கிடைக்காது. அவர் சாதாரண ஒரு பெரிய அளவுக்கு கீழ்த்தரமா பேசுறாரு. அவர் வந்து உதயகுமார் பொறுத்தவரையில வந்து அவர் எப்படி கட்சி வந்தாரு, அவர் எப்படி பதவி வந்தாரு எல்லாத்துக்கும் தெரியும், யார் வச்சு வந்தாருங்கிறதா. ஆனா செங்கோட்டையை பொறுத்தவரையில தன்னுடைய உழைப்பினால அண்ணா திராவிட விசுவாசம் தன்னைக்கு வந்து இவ்வளவு பெரிய பதவியில இருந்து இன்னைக்கு வந்து அந்த இவரால் அவர் செய்யறவரோட தப்புலாம் அப்படியே தாங்க மாட்டோம். இன்னைக்கு அவரை வெளியே வந்துட்டாரு. நாங்க நேற்று வந்து அதை சந்திச்சப்ப எங்களுக்கு வந்து என்ன ஒரே வார்த்தை இல்லை, நம்ம எல்லாம் ஒன்று சேர்த்து ஒன்னா அண்ணா ஆரம்பிச்சு சொன்னார். அதைத்தான் நாங்க மட்டும் இல்லை ஓப்பி சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கும் சரி என்னைக்கு சரி அண்ணா ஒன்று சேராம ஜெயிக்கவே முடியாது. இந்த கட்சி ஒன்று சேரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒன்று யாராவது நீங்க அதை யோசனை பார்க்கணும். அதாவது சப்ளை சர்வீஸ் பண்ணி நேற்று கட்சி கொடுத்தவரை இன்னைக்கு வந்து கட்சி வந்து நல்லா இருக்கக்கூடாது, கட்சி நடந்தால் நமக்கு பதவி கிடைக்காது நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு அது கட்சியை திரும்பவும் ஒன்று சேரணும் கழுத்து இருக்காங்க. ஆனா ஓபிஎஸ் பொறுத்தவரையில அவர் எந்த ஒரு ஜாதகம் தயாரித்து சொல்லிக்கிறார் வழிய எனக்கு அந்த பதவி வேணும் இந்த பதவி சொல்றாரு. அவர் வந்து கட்சி ஒன்றாக போகணும் இருக்காரு. அதே மாதிரி தான் நாங்கள் எல்லாருமே தினகரன் எடுத்தாலும் சரி அம்மா சசிகலா எடுத்தாலும் சரி எல்லாருமே வந்து கட்சி ஒன்று சேரணும் அப்படின்னு பேசுறாங்க. தினகரன் பேசியிருக்காரு நாங்க வந்து பழனிசாமி யாருமே வந்து எல்லாரும் சேர்ந்து மொத்தமா முடிவெடுத்து சொன்னாங்க. நான் சாப்பாடு சொல்றேன். அவர் தினகரன் சொன்ன வார்த்தை நல்ல வார்த்தை. அவர் வந்து கட்சியில வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவெடுத்து ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால வந்து அண்ணாதிமுக ஒன்று சேர்றதுக்கு முதல் இளைஞராக இருக்கிற ஒரே ஆளு எடப்பாடி தான். அவருக்கு ஜாதகம் போடக்கூடிய உதயகுமார் அவங்களுக்கு ஜாதகம் போட்டு கட்சி ஒன்று சேரலாம் கட்டுருக்காங்க. இவங்களுக்கு கூட சாதாரணமாக இந்த கட்சிக்காக உயிர் கொடுத்த தியாக தொண்டர் இருக்கானே அவன் தான் வருத்தப்பட்டு ரத்த கடை வச்சுருக்காங்க.